இப்போ அடுத்த நாள் ஊருக்கு வந்தாச்சு. அவங்க அம்மாகிட்ட போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஏதோ ஒண்ணு புலம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மா சொல்றாங்க, "உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணுப்பா. எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம். இது உன்னோட லைஃப், உன்னோட லவ். உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து இந்த லவ் பத்தி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு காதல் வரும்ல, அது வந்து உனக்கானதா இருக்கணும். உன்னோட இதா இருக்கணுன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்காக விருப்பப்பட்டு நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சரின்னு சொல்லிட்டு இவன் எங்க வந்திருக்கான் அப்படின்னா, அந்த சோயா பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாமா. ஸோ அதெல்லாம் போட்டு காமிக்கிறதுக்காக உங்ககிட்ட எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அங்க போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜோயாவுமே ட்ரெஸ் போட்டுட்டு வரா, கல்யாண ட்ரெஸ். ஆனா என்னன்னா இவனுக்கு வந்து பார்க்கும்போது அந்த கல்யாண ட்ரெஸ் வந்து நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கும்போது இப்போ ஜோயாவோட சித்தி என்ன கேட்குறாங்கன்னா, மாப்பிள்ள என்ன கொஞ்சமாவது மிச்சம் வைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சைட் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கு. சரின்னு சொல்லி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவில்லை அப்படிங்கிறப்போ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஏதோ ஞாபகத்தில் சரின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் என்னன்னா, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப, இப்போ நம்ம சோயா என்னன்னா ஹீரோ வந்து ஃபோனே பண்ணலாம். ஆனால் ஃபோன் பண்ண மாதிரி இதோ வந்துடுறேன் நைட் டின்னருக்கு அதான் போகலாமே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக, சரி ஓகே பார்த்து நடந்துக்கோ, சூதானமாக நடந்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் நேரத்துலேயே வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பேன். சரின்னு சொல்லிட்டு இந்த சோயாவுமே அங்கேருந்து போயிடுறான். நேராக எங்கே வந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கான் அவன் கடை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனா, நேராக அங்கே வந்து அவன் கண்ணத்துலேயே பலாப்பலான்னு அரைஞ்சிட்டு இந்த மாதிரி அவன் நெஞ்சிலே போட்டு 4 குத்து குத்து குத்திட்டு இந்த மாதிரி நான் உங்ககிட்ட என்னடா சொல்லியிருக்கேன் அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லல நீ எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்க அப்படின்றப்போ, நீ எதமா இன்னைக்கு சொன்ன இந்த மாதிரி வந்து உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு அதே மாதிரி எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு நான் வெயிட் பண்ணுறேன் உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன எனக்கு வந்து ஹீரோயினை பிடிச்சிருக்கு நீயே சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல என்ன நக்கலா என்ன சமாளிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ண போறாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல 2 பேர் சமாதானமாகி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி நீ என்ன ஆறுதல் படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல கை போட இவன் வந்து கை போட்டு ஆறுதல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதே சமயம் இந்த பக்கம் நம்ம சோயாவோட அம்மா சித்தி இருக்காங்களா அவங்க வந்து ஹீரோ கால் பண்ணி இது மாதிரி ஹீரோ கூட நைட் டின்னர் போகிறதா தானே சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு என்ன மாப்பிள்ள இன்னும் வரல எங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நீங்க தான் டின்னர் போறேன்னு சொன்னீங்க எங்க இன்னும் வரலையா அவ சாப்பிட்டு அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோமே புரிஞ்சுக்கிறான் ஏதோ போய் சொல்லிட்டு போயிருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் அனுப்பி வைக்கிறேன் அவ கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிறப்போ சரி மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி போனை வைக்க நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இப்போ சோயா எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்தா நம்ம ஜோயாவும் போட்டோகிராஃபரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்தது என்ன ஏதுன்னு கூட கேட்காம பொங்குன்னு ஒரு மூஞ்சிலே வைக்க நம்ம சோயா போயிட்டு தடுக்கிறா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ நீ எதுவும் பேசாத வாய் மூடுன்ற மாதிரி என்ன நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட உனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொங்குன்னு வைக்க நம்ம போட்டோகிராஃபருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சோயாவுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. சோயா எவ்வளோ தடுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றேன்னா நீ எதுவும் பேசாத நீ முதல்ல கிளம்பு நான் அவர் கூட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோயா அங்க இருந்து கிளம்புறா. இப்ப நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த போட்டோகிராஃபரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அழகான பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாமே இருக்கு அதை விட்டுட்டு எதுக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிற உன் பொண்டாட்டியோட வாழ்க்கையும் கெடுக்கிற அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு நல்லாவே புரியுது நம்ம ஹீரோ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே அவன் புரிஞ்சுக்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோயின் மேல அவன் எந்த அளவுக்கு அன்பா இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் இதான் உன்னோட ஃபைனல் வார்னிங் இதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோன் ஓடி போயிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க ஏன் இவ்வளவு லேட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் நோட் பண்றாங்க இவனோட வாயிலிருந்து ரத்தம் வருது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறப்போ பார்த்து வர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா இவனோட லவ்வை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு இவனும் ட்ரை பண்றான். ஆனா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க சீக்கிரம் சொல்லு நான் அவசரமா ரெஸ்ட் ரூம் வேற போகணும் சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறப்போ அடிப்பா இந்த நேரம் தான் உனக்கு எல்லாம் ஒரு சேச்சர் போ நான் அப்புறமா பேசிக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ அப்புறம் நான் முக்கியமான விஷயம் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோட அக்கா கிட்ட அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் அவன் வந்து இந்த போட்டோலாம் எடுத்தாலும் அதெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான் இந்த மாதிரி எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி உடனே அவன் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு போட்டோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுல்ல அன்னைக்கு வந்து போட்டு காமிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த போட்டோ வந்து பத்திரமா வைன்ற மாதிரி அவங்க கிட்ட கொடுக்க சரின்னு சொல்லிட்டு அவனு இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோவா அந்த போட்டோ ஒன்று பப்ளிஷேட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. என்னன்னா இவன் தீவுக்கு போயிட்டு எடுத்தான்ல அந்த ஃபேமிலி வச்சு அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போட்டோல வந்துட்டு இவனுடைய பார்வை எல்லாமே நம்ம ஹீரோயின் மேலதான் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கேன் அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை கெடுக்க போறேன்னா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அவளுக்கு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சு அழகான புருஷன் குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க இருந்தாலும் என்னோட நினைப்பு எல்லாமே அவன் மேலதான் இருக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதை பத்தி யோசிச்சுட்டே அன்னைக்கு ஃபுல் டே நடக்கிறான் நைட்டு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கான். அப்படியே நடந்துட்டு எங்க போறான் அப்படின்னா அந்த நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்களா ஒரு மரம் அந்த மரத்துக்கிட்டே வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பல குழப்பம் அவனுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியா போட்டோகிராஃபர் அதுக்கப்புறம் அந்த
பையன், அதுக்கப்புறம் ஹீரோயின் 3 பேரும் நடந்து வராங்க. நடந்து வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாரியே நடந்து பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவன் ஓடி போய் மறைஞ்சுக்கிறான். ஸோ இந்த மாரி ஹீட்ஸ் வந்து உடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கீழ விழுந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவன் சரி பண்ணி குடுக்குறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, ச்சே ஒரு அழகான ஃபேமிலி நான் கெடுக்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல நம்ம ஹீரோயினுக்கு பக்கமே போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பாட்டுக்கு அங்கிருந்து நடந்து போயிடுறான். இவன் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படித்தானே போய் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல உங்க லைஃப்ல இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாம நாமளே உங்க லைஃபை கெடுக்கிற மாதிரி ஒரு அழகான குடும்பத்தை வந்து கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கும் இனிமே எல்லாரு கூட எப்படி பேசணுமோ அப்படிதான் அவகிட்ட பேசணும், அளவுக்கு அதிகமா எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக என்னன்னா ஹீரோயினை மறந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு போயிட்டு குடிச்சிட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு மூச்சு முட்டை நல்லா குடிச்சிட்டு அதுக்கு மேல என்னன்னா இவளை பார்த்தது பேசுனது பழகுனது இது எல்லாத்தையுமே மறக்கணும்ல, அது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி படுத்தி ஒரு பாட்டா பாடிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் அப்படியே ரெடி ஆயிட்டு வெளியே வரும்போது ஆப்போசிட் பில்டிங்ல நம்ம ஹீரோ நடந்து போறதை பாக்குறாரு. இவன் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். அப்பதான் இந்த போட்டோகிராஃபரோட பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணிடுறானா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட இதை பார்த்த ஹீரோக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா எப்படி அம்மான்னு தானே கூப்பிடணும், இதுக்காக ஆண்டின்னு கூப்பிடறான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். ஃபோட்டோகிராஃபர் எதுவும் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட்டு வந்திருப்பா போல இருக்கான். அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கான். அவனும் ஆண்டி ஆண்டின்னு தான் பேசிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்தா ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இந்த நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்துட்டு ஏப்பா இன்னுமா நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா சேச்சா நாங்களா கல்யாணம் போது அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதை ஹீரோ கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது. என்னன்னா அவங்க பேசுனதெல்லாம் கேட்டான்ல, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொன்னது, அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்னது, அதுக்கப்புறம் அந்த பையன் ஆண்டின்னு கூப்பிட்டது அப்படியே நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அவன் நினைச்சு பார்க்குறான் ஒரு விஷயமா நம்ம ஹீரோயின் சொன்னது, அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு இது எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பாங்களா. அதுக்கப்புறம் இந்த பார்க்ல கூட குழந்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, பிறக்கும் போது இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பேந்த பந்த முழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இன்டர்வியூ வந்தப்போ எல்லாரும் மேரிடா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்குறான். அப்போ இவன் சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம ஹீரோக்கே புரியுது, இப்போ இவன் சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு என்னப்பா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு இப்போ எல்லாரும் மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் வந்துட்டு கையில் வந்து ஒரு ரிங் போடணும் இல்லையா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். என்னென்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வந்து ரிங் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். இப்போ என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரிங் போட்டா அப்படின்னா அவ்வளோதான் கல்யாணம். ஸோ கடைசி நேரத்தில் உண்மை தெரிஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இவனுடைய அக்கா வந்து அந்த லேடி கூட ஆஃபரில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோயின் கூட ஸோ அதெல்லாம் அப்படியே போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு பக்கம் ரெடியாக இருக்கான் கண்ணா காமிக்க அந்த அசிஸ்டண்ட்டு. சரி ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரிங் போடலான்னு சொல்லிட்டு போனால் இதில் இந்த சோயா பொண்ணு வேற விரல் இப்படி மடக்கி மடக்கி கட்டிட்டு இருப்பா, ரிங்கே போட விடாத மாதிரி. ஏன்னா அவளுக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைல்ல, அதனால என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு எல்லாரும் முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட அம்மா மயக்கி போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளோதான் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் அப்படியே நிறுத்திட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்படி காரில் போயிட்டு இருக்கும் போது தான் அவங்க அம்மா எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. அம்மா எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திருக்கவே இல்லை. கொஞ்ச தூரம் போனோடனே அவங்களே கண்முழிச்சு என்னப்பா எப்படி இருக்கு என்னோட ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களுக்காக தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து காரில் போகும்போது சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்ட பிளான் தான் இது. அதை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது என்னம்மா நான் கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கு என்னோட ஆக்டிங்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த பக்கம் ஒரு 2 காமெடி பீஸை காமிக்கிறாங்க. இவங்க வந்து லாயரம்மா, இவங்களை வந்து ஏற்பாடு பண்ணது நம்ம ஹீரோட அம்மா தான். எதுக்கு அப்படின்னா நம்ம ஹீரோட அம்மா இப்போ தான் ஒரு பெரிய விஷயத்த நம்ம ஹீரோடே சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ அவங்க அப்பா வந்து ஒரு சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கல்ல, இந்த ஆஃபீஸு இந்த ஃபேக்ட்ரி இந்த வீடு, ஸோ இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நம்ம ஹீரோட அம்மா தானம்மா. ஸோ இவங்க வந்து இவங்க அப்பா எல்லாருமே பெரிய பணக்காரங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தான் இவங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம ஹீரோவோட அப்பாவும் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்னன்னா அவரு வந்துட்டு இவங்களுடைய சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொத்தை ஆட்டை போகிறதுக்காக இவங்க வந்து பைத்தியம்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்காக விட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி சொத்தெல்லாம் ஒரு கைக்கு போயிருக்கும், வேற வழி இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து மீட்டெடுக்கணுன்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏமா இதெல்லாம் நடக்கிற காரியமா, அது மட்டும் இல்லாமல் அப்பா நல்லா தானே பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம போய் அவர்கிட்ட அவருக்கும் தெரியாமல் எப்படிமா பிஸ்னஸ்லாம் நம்ம கைக்கு கொண்டு வர முடியும், அது மட்டும் இல்லாமல் சொத்தெல்லாம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு தான் இந்த லாயர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ அப்போ அந்த லாயர்மே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்கே வேலை செய்யுங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்பட வேண்டியது இருக்கா,
அதனால் நாங்கள் வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்னமோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸ் வரான். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுல்ல இப்போ நம்ம ஹீரோயின் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு கோவம். நம்ம ஹீரோயின் வந்து பொய் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆனிச்சு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்கன்றத அந்த கோவத்தை வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல. காலையில் ஆஃபீஸ் வந்தது அந்த பிஏ இருப்பான்ல ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அசம்பிள் ஆக சொல்லுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க டீம் எல்லாம் அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த குழந்தைய பற்றி கேட்குறாங்க. குழந்தை வளர்க்குறதுக்கு என்ன மாதிரியான இது இருக்கும், குழந்தை வந்து எந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவாங்க, அந்தந்த வயசில் எந்த மாதிரியான சேட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ உங்களுக்கு எல்லாரும் அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தான் அதில் அனுபவமே இல்லைல்ல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாம் என் பையனும் இவங்களாம் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு செம்மக்கம். என்னது உங்கள் பையனும் இப்படி தான் இருப்பானா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே கேட்க ஆமாம் நான் அவனுடைய அம்மா இல்லை எனக்கு தெரியாது அவனோட சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோக்கு இருக்கவே கோவம் வருது. என்னது அம்மா, நீங்கள் அம்மா இல்லையா, அதனால உங்களுக்கு எல்லாமே உங்கள் பையனை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன உள்குத்து வச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு தோணுது.